குருவருள் ஆன்மீக மையத்திற்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் முதற்கண் என் நன்றியை சமர்ப்பிக்கிறேன். இன்று பங்குனி உத்திரம். அத்தனை பேரும் பாடினது ரொம்ப அழகா கேட்கறதுக்கு அருமையா இருந்தது. எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வகுப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமஸ்பர்ப நிர்விக்னம் குருமே தேவோ சர்வ காரியேஷு மங்களகா. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதுவே நமகா. இறைவா உமக்கு நன்றி. அரிய கலையாம் அற்புத கலை, இந்த அக்குப்பஞ்சர் கலையை கற்க உதவி புரிகின்ற, கற்றுக் கொடுக்க உதவி புரிகின்ற இறைவனுக்கும் குடும்பத்தாருக்கும் மற்றும் என் நண்பர்களுக்கும் குழுவில் இணைந்த அனைவருக்கும் அதற்கு நன்றிகள். நம்ம வகுப்பை ஆரம்பிக்கும் முன்பாக நம்ம கொஞ்சம் ஒரு உடம்பை ரிலாக்ஸா தளர்வா வைத்துக்கொண்டு கண்களை மூடி ஒரு 3 நிமிடம் ஒரு மூணு தடவை நம்ம அந்த சுவாசத்தை கவனிச்சு நல்லா ஆழ்ந்து பெருமூச்சு விட்டு நல்லா இழுத்து மூச்சு விட்டு கொஞ்சம் உடம்பை நீங்க தளர்வா வச்சுக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் வணக்கம். அரிய கலையாம் அற்புத கலை, எவ்வளவு அழகான கலை நம்மளுக்கு இறைவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஆரோக்கியம் மட்டும்தான் பெரிய ஒரு அளவிட முடியாத செல்வம். ஆரோக்கியத்தை தொலைத்தவர்கள்ட்ட கேட்டாதான் இது எவ்வளவு பெரிய, நம்ம ஓடி ஓடி உழைத்ததுக்கு நமக்காக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது நமக்காக வாழவே இல்லைங்கிறது தெரியும். ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கன்னா நம்ம சம்பாதிச்ச சொத்தா இருக்கட்டும், கார் இருக்கட்டும், வீடு இருக்கட்டும், பங்களா இருக்கட்டும், நம்மளால நடக்கவே முடியல, இன்னொருத்தரோட கையை எதிர்பார்க்கிறோம். அப்படிங்கும்போது அத்தனை வாழ்க்கையில நம்ம கடந்து வந்த பாதைகள், துயரங்கள், அனுபவங்கள் எல்லாமே வேஸ்டா போயிடும். அதனால நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்து நல்ல பேணி காத்து இனி வரும் காலங்களையாவது நம்ம உடம்ப சொல்ற மொழியை கேட்டு நம்ம உடலை பத்திரமாக பாதுகாக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வகுப்பிலும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம கிட்டதான் இருக்கு பிரச்சனை, நம்ம கிட்டதான் இருக்கு தீர்வுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வாரம் கண்களை பத்தி நம்ம பார்த்தோம். எல்லாரும் கண் கழுவும் பயிற்சியை செய்யறதுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம். எல்லாரும் செஞ்சிருப்பீங்கிறத நம்புறேன் நானு. திரும்பவும் அந்த பயிற்சியை விடாம நீங்க எவ்வளவு நாள் பண்ண முடியுமோ, என்னைக்காவது எங்கேயாவது வெளியூர் போறோம் அப்படின்னா அந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்க மற்ற நாட்கள் எல்லாம் நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த கண் கழுவும் பயிற்சி மூலமாக நம்ம உடல் அவ்வளோ ஒரு உடல் சூடு குறைந்து நம்மளுக்கு நல்ல உடல் நல்ல வெப்பம் சரியா சமநிலையில இருக்கும். குளிரும் வெப்பமும் கரெக்டா அது பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும். அந்த கண் கழுவும் பயிற்சினால உள்ள இருக்கிற எல்லா ஆர்கன், லிவர்ல இருந்து, ஹார்ட்ல இருந்து, வயிறுல இருந்து, மண்ணீரல இருந்து, உங்களுக்கு எல்லாமே லங்ஸ்ல இருந்து எல்லாமே ஒரு புத்துணர்ச்சி பெறும். இந்த கண் கழுவும் பயிற்சி மூலமாக புத்துணர்ச்சி பெறும். நிறைய பேருக்கு இந்த உடல் சூடு, மண்டை சூடு, ஏன்னா இன்னைக்கு ஒர்க் பண்ற இடம் அந்த மாதிரி இருக்கு, வேலை பளு அந்த மாதிரி இருக்கு. உடற்பயிற்சியே இல்லாம ஒரே இடத்துல சிஸ்டத்தை பார்த்து பார்த்து, மொபைலை பார்த்து பார்த்து அவங்களுடைய அத்தனை வியாதிக்கும் இது காரணமாக இருக்கு. அப்படின்னா அந்த கண் மூலமாக தான் எல்லாமே நம்ம உள் வாங்குறோம். நல்ல விஷயம், கெட்ட விஷயம் பார்க்குறோம். அது உடனே மூளைக்கு தான் நம்மளுக்கு தகவல் சொல்லுது. கண்ணுல பிரச்சனை அப்படின்னா நம்மளுடைய லிவர்லையும் பிரச்சனை இருக்கும். கண்ணுக்கும் லிவருக்கும் தான் நம்மளுக்கு சம்பந்தம்னு போன வாரம் எல்லாமே பார்த்தோம். சில முத்திரைகள் சொல்லி கொடுத்தேன். கண்ணை எப்படி பண்ணணும் அந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன். எல்லாரும் ஒரு தடவை நீங்க திரும்பவும் ஒரு தடவை நான் சொல்றேன். கண்ணுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிளைகோமா, ரெட்டினா, கண் பிரஷர், கிட்ட பார்வை, தூரத்து பார்வை, கண்ணாடி, குழந்தைங்க கூட இன்னைக்கு 7 வயசுல இருந்து கண்ணாடி போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கொரோனா கால டைம்ல ஸ்கூலுக்கு போக முடியாம எல்லாமே மொபைல்ல தான் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இன்னைக்கு மொபைல் கொடுத்தாதான் சாப்பிடும், மொபைல் பார்த்துட்டே இருந்தா அதுங்களுக்கு நாளாக நாளாக அந்த மொபைலோடைய அத்தனையுமே அதை அட்ராக்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு என்ன ஆகுறது, அது இல்லாம இருக்க முடியலைங்கிற பட்சத்துல வரும்போது நம்மளோட ஆரோக்கியம் ரொம்ப குறைவா இருக்கு. குழந்தைங்களை ஒன்றும் கண்டிக்கவும் முடியல இன்னைக்கு காலத்துல.
பெரியவங்களும் இப்ப என்ன பண்றாங்க, தனிமையா இருக்காங்கனால நிறைய மொபைல்ல யூடியூப் சேனல் அப்படி இப்படின்னு பாக்குறாங்க. சில பேர் அதை தொழிலா நல்லபடியா முன்னேறி கொண்டு வரதுக்கு காரணமா வச்சுக்கிறாங்க. நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. இருந்தாலும் நம்ம உடலை நம்ம பாதுகாக்கிறது மெயினான விஷயமா இருக்கு. ஏன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு தான் நம்ம அவ்வளவு பாடுபடுறோம். சம்பாதிக்கிறதே நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக தான். இன்னைக்கு எவ்வளவோ ஆஸ்பத்திரிகள் திறக்கிறாங்க. ஒவ்வொரு பிரச்சனை, ஒரு கண்ணுக்கு ஒரு டாக்டர், இன்னொரு கண்ணுக்கு, வலது கண்ணுக்கு, இடது கண்ணுக்கு, வலது காது, கால், எலும்பு வீணா போகுது, தசைகள்லாம் வீணா போகுது, நரம்புகள் வீணா போகுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு கேன்சர், ஃபேட் லிவர் வந்தா ஒருத்தங்க சொன்னாங்க, ஃபேட் லிவர்னால ஐடி ஃபீல்டுல இருந்துட்டு கண்ணா பின்னா அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தின்னு தின்னு, கண்ட நொறுக்கு தீனியா தின்னு தின்னு 2 வருஷம் வேலை போயிடுச்சு அவங்களுக்கு. இந்த ஃபேட் லிவர் குறைக்கிறதுக்காக ஆபரேஷன் அதெல்லாம் போய் 2 வருஷம் வேலைக்கே போக முடியாம அந்த லிவர் அவ்வளோ ஒரு பாதிப்பு அடைஞ்சு, ஏன்னா கெட்ட கொழுப்பையும் நல்ல கொழுப்பையும் பிரிக்கிற வேலை எது பண்ணுதுன்னா நம்மளுடைய லிவர். ராஜ உறுப்புல முதல்ல நல்ல டாக்டரா இருந்தாங்க, ஒரு சித்த வைத்தியரா இருக்கட்டும், ஒரு ஆயுர்வேத டாக்டரா இருக்கட்டும். அவங்களுடைய முதல் டெஸ்ட் ஒரு அக்குபஞ்சர் டாக்டர்ல நல்ல ஒரு இதா இருக்கட்டும், லிவரை தான் முதல்ல சரி பண்ணுவாங்க. லிவரை சரி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு டோட்டலி சைக்கிளா என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அது சரியாயிடும். முதல்ல வந்தோடனே லிவருக்கு உண்டான பாயிண்ட் எல்லாம் போடுவாங்க. ஏன்னா அது நாளடைவில் நிறைய நச்சுத்தன்மை, அவங்க சாப்பிட்ற அந்த நொறுக்கு தீனி, சாப்பிட்ட பொருள், ஃபாஸ்ட் ஃபுட்டு, மட்டன், சிக்கன், இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றவங்க, மீன் எல்லா நேரத்துலயும் நைட்ல எல்லாம் கூட சாப்பிடுவாங்க நிறைய பேரு. அதனால கெட்ட கொழுப்பு போய் 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 ஃபார்ம் ஆகி ஃபேட் லிவர்னு யாருக்கு வருதோ அவங்களுடைய முதல் அடி வாங்குறது என்னன்னா கண்ணு தான். அப்ப சுகர் பேஷண்ட்டுக்கும் கண்ணு தான் ப்ராப்ளமா இருக்கும். பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணு அந்த ஒவ்வொரு வியாதியும் அப்படியே என்ன ஆகும், பக்கத்துல பக்கத்துல அவங்களே கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி. முதல்ல ஃபேட் லிவரு, உங்களுக்கு உடனே கால் பிளாடர் ஸ்டோன் வந்துடும். அப்புறம் பாத்தீங்கன்னா அது போக வேண்டிய இடத்துக்கு போகாம கிட்னி பாதிப்பாகும், சுகர் வரும். இப்படியே ஒவ்வொன்றும் லங்ஸ், ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்பையா தாக்கிறதுக்கு. ஏன்னா ஒன்னோட ஒண்ணுதான் தொடர்பு இருக்கும். நம்ம உடம்புக்குள்ளார எல்லாமே இப்படி 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 சுத்தி 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 தான் இருக்கு. அப்ப நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டதுன்னா உடனே அதுக்கு வெரிகோஸ் வெயின் வரும். தசையெல்லாம் பாதிக்கப்பட்டதுன்னா மூட்டு வலி வரும். அந்தந்த இடத்துல உப்பு சேர்ந்து போயிடும். அப்ப நச்சுக்கள் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்கள். இதை நல்லபடியா நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாரத்திலயும் ஒரு இயற்கையா ஒரு ஜூஸ் சொல்றோம், ஒரு முத்திரையை பார்க்குறோம், அக்கு ப்ரெஷர். ஏன்னா சில விஷயங்களுக்கு பாயிண்ட் கம்மியா தான் வரும். சில விஷயத்துக்கு நிறைய அக்குபஞ்சர் தொடு சிகிச்சை மூலமாக நம்மளுடைய விரல் கொண்டே நம்மளுக்கு தீர்வை பண்ணிக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒவ்வொரு வாரமும் வரும்போது கவனமாக அதை கேட்டு நீங்க அனுபவிச்சு பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் சொல்லி அதை புரிய வைக்கிற அளவுக்கு இருக்கும். ஒவ்வொரு தடவையும் கிளியரா நான் சொல்றேன், நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி வந்துடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு கண்ணுக்கு போன வாரம் நம்ம என்னென்ன பயிற்சிகள்லாம் பார்த்தோம் பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த நெத்தி கிட்ட இந்த பொட்டு வச்ச இடத்துல ஆஞ்ஞா சக்கரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம பாயிண்ட் கொடுக்க சொன்னோம். அந்த கண்ணுனால வரக்கூடிய தலைவலிக்கு இந்த புருவம் முடிகிற இடத்துல உள்ளதை செய்ய சொன்னோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மூக்குடைய மேல் நுனியில 25 தடவை நீங்க இப்படி ராத்திரியில தூங்கும் போது ஒரு மங்களா தெரியுது, ஒரு பூச்சி மின்ற மாதிரி இருக்கு, மறைக்கிற மாதிரி இருக்கு, நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கண்ணுனால ஒரு கல்லேன்னு தண்ணி வருது அப்படின்லாம் பண்ணும்போது இந்த பயிற்சியை சொல்லியிருந்தோம். செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மங்களா தெரியக்கூடிய விஷயம் கூட கிளியரா தெரியும். நிறைய மொபைல் பார்த்து பார்த்து இந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு இன்னொன்னு பார்த்தா அவங்களுக்கு மங்களா தெரியும். ஒரு நிமிஷம் நீங்க உட்காந்து நிதானம் பண்ணிட்டு இந்த மூக்குக்கு கூடிய இந்த பயிற்சியை நீங்க மூக்குக்கு மேல இந்த நல்ல இந்த கண்ணோட இந்த விளிம்பு கிட்ட கண்ணை குத்திடாம நல்லபடியா இப்படி மேலையும் கீழையுமா நீங்க இப்படி பண்ணிட்டு 25 தடவை காலையிலயும் எந்திரிச்சு பண்ணலாம், அவங்களுக்கு நைட்டும் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம கை விரல்ல 2 ஆட்காட்டி விரலும் நடு விரலுக்கும் அதே மாதிரி இது இந்த பக்கம் எடுத்துட்டு இந்த மாதிரி கவிட்ட மாதிரி வச்சுக்க சொல்லி அந்த முத்திரை இது பண்ணி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த 2 விரலுக்கும் நடுவுல ஒரு பள்ளம் மாதிரி வரும். அந்த இடத்துல அந்த வலி, கண்ணுல ஏற்படக்கூடிய வலி, நம்ம இந்த அமுக்கும் போதே நம்மளுக்கு ஒரு வலி, இதமான வலியா இருக்கும். அதை செஞ்சுட்டு நீங்க படுத்தீங்கன்னா அந்த கண்களில் உள்ள சோர்வு,
கண்ணு எப்ப பார்த்தாலும் தூங்கின மாதிரியே இருக்கும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு அந்த அந்த உங்களுக்கு தூங்கினா கூட தூங்கின மாதிரியே இல்லை எனக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. தூங்கின மாதிரி ஒரு திருப்தியே கிடையாது, ஆனா தூக்கம் வந்துட்டே இருக்கு கண்ணுல, ஒரு ஒரு பிரிஸ்காவே இல்லை நானு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண் திருஷ்டி அப்படின்னு சில பேர் நிறைய பேர் நம்ம வந்து பார்ப்போம். அந்த கண் திருஷ்டிக்கு போன வாரம் நான் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு தூக்கம் எப்படி இப்ப கிளாஸ கவனிக்கணும், உங்களுக்கு தூக்கம் வருது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கண்ணை இப்படி பண்ணணும், இப்படி இப்படி பண்ணி இப்படி போட்டுட்டா கண் திருஷ்டி, அந்த கண்கள் வரக்கூடிய தூக்கம் இப்படி இப்படி பண்ணி இப்படி தூக்கி போட்டுறணும், இப்படி பண்ணி அப்படி தூக்கி போட்டுறணும். குழந்தைங்களுக்கு எல்லாம் இப்படி பண்ணும்போது கண் திருஷ்டி அந்த இருக்கவே இருக்காது கண்டிப்பாக. அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு தடவையும் இந்த கண்களை நல்லா அப்படி நல்லா எடுத்து எடுத்து தெளிச்சுக்க சொல்லியிருக்கேன். அப்படி தெளிச்சுக்க முடியல அப்படின்னா கண்ணுல லென்ஸ் போட்டவங்க, கண் ஆப்ரேஷன் பண்ணினவங்க தயவு செஞ்சு இது கண் கழுவும் பயிற்சின்னு சொல்லக்கூடாது. மூஞ்சில நேரம் டைரக்டா கண்ணுல வந்து தண்ணியே தெளிச்சுக்க வேண்டாம். மற்றவங்க இந்த வாழ்க வளமுடன் அந்த பயிற்சிக்கெல்லாம் போனவங்களுக்கு கண்ணை மட்டும் கழுவுறதுக்கு ஒரு டப்பால அந்த அப்படி கண்ணை முழிச்சு பார்க்க சொல்லிடுவாங்க. நம்ம இதெல்லாம் வந்து கண் கழுவும் பயிற்சி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். திரும்பவும் சொல்றேன், ஆப்ரேஷன் பண்ணினவங்க இதை ட்ரை பண்ண வேண்டாம். குழந்தைங்க வந்து ஒரு 15 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா மூச்சு தம் கட்டி பண்ணும்போது அதுங்க குழந்தைங்க என்ன பண்ணும், தண்ணியை குடிச்சிரும். அதனால 15 மேற்பட்டவங்க, 15 வயசுக்கு மேற்பட்டவங்க, ஒரு 75 80 வயசுக்காரங்க கூட பண்ணலாம். ஏன்னா உடல் சுருங்கி ஒரு மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த கண் கழுவும் பயிற்சி ஒரு 6 மாசம் பண்ணினீங்கன்னா அவங்களோட உடல் மாறுறதை நீங்க நல்லபடியா அவங்களே புரிஞ்சுப்பாங்க, அவங்களே அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். அதே மாதிரி என்ன சொன்னோம், கண்ணு அப்படின்னால கேரட் ஜூஸ், கண்ணுனால லிவர் நம்மளுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னா உடனே மஞ்சக்கம்மால வந்தா என்ன பண்ணுவாங்க, கண்ணை தான் பார்ப்பாங்க இல்லையா. அப்ப இந்த கீழா நெல்லி ஜூஸ் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம ஒரு கீரை வகைகள் இந்த மாதிரி ஒரு ஜூஸ். உங்களுக்கு கேரட் சாப்பிடலாம். நல்ல கேரட் எல்லாம் மிக்சியில அரைக்காம கடிச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நிணநீர் சுரப்பி இந்த இடத்துலயே ஜெரிமான சக்தியை உண்டு பண்ணும். அந்த ஒவ்வொரு உமிழ் நீரும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நீர் சுரக்கும் நம்மளுக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நீரு, இந்த பக்கமா பாத்தீங்கன்னா ஒரு நீரு, வயிற்றுலையா கணைய நீரு, அதுங்கெல்லாம் மாறி அந்த நீர் சுரந்தா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த வேதிப்பொருட்கள் மாற்றங்கள் நடைபெறும். ஒழுங்கா ஜீரணம் வாயில உமிழ்நீரோட அந்த சாப்பாடை சாப்பிடும் போதுதான் அந்த உமிழ்நீர் தான் நம்மளுடைய அமிர்தமா ஒவ்வொரு சொட்டு தான் இறங்குமா. சுவாமிக்கு சிவபெருமானுக்கு மேல அந்த ஒரு ஒரு துளி 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 அப்படி சுட்டுற மாதிரி நம்மளுடைய மேல் அன்னம் அந்த அந்த நாக்கு உள் நாக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருந்து ஒரு டிராப்பா வரும். அந்த டிராப் நம்ம வந்து உமிழ்நீரை சேர்ந்து சுரக்கிற அளவுக்கு, இப்ப மாங்காவை பார்த்தா எச்சு வரும், ஜாங்கிரியை பார்த்தா எச்சு வரும், குழந்தைங்களுக்கு சாக்லேட் பார்த்தா எச்சு வரும், சில பேருக்கு ஐஸ்கிரீம் பார்த்தா எச்சு வரும், மாம்பழத்தை பார்த்தா சாப்பிடணும் போல இருக்கும். ஒரு ஸ்வீட் நல்லா மைசூர் பாக்கு, நெய் மைசூர் பாக்கு நல்லா கிருஷ்ண பவன்ல இருந்து வாங்கிட்டு வரோம், ஒரு அடையார் ஆனந்த பவன்ல இருந்து வாங்கிட்டு வரோம். ஒவ்வொரு ஸ்வீட் ஜிலேபியை பார்த்தா ஒருத்தவங்களுக்கு, ரசகுல்லாவை பார்த்தா ஒருத்தவங்களுக்கு, ஜாமுன் உங்களுக்கு இது குலோப் ஜாமுன் பார்த்தா நாக்குல எச்சு வரும். எச்சு ஊறுற மாதிரி எந்த பொருள் உங்க கண்ணுல படுறதோ உங்களுக்கு ஜீரண சக்தி ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நம்மளோட உடல் என்ன சொல்லுது, நான் சாப்பிடலாம், எனக்கு எச்சு ஊறுது நாக்குல, ஜீரணத்துக்கு எனக்கு நான் ரெடி ஆயிட்டேன், நீ குடு அப்படின்னு கேக்குது. ஆனா சுகர் பேஷண்ட்டுக்காரங்க என்ன பண்ணணும், குடுன்னு கேட்டா கூட சாப்பிடக்கூடாது. ஏன்னா சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க நம்ம வந்து 1/2 கிலோ 1 கிலோ சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்ட்ரெஸ்ல சுகர் ஏறுறவங்க நிறைய பேர். நம்ம வீட்டுல எல்லாரும் ஒரு 2 3 சாப்பிட்றாங்கன்னா நம்ம ஒரு அரையாவது எடுத்துக்கலாம், ஒரு கால். நம்மளுடைய நிதானத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட நாக்கை கொஞ்சம் அடக்கிதான் வச்சாகணும் சுகர் பேஷண்ட்காரவங்க, வேற வழி இல்லை. அதே சுகர் வந்து இருக்கு, நான் எனக்கு குறையவே மாட்டேங்கிறது, நான் எது ஆனா எனக்கு சாப்பிட ஆசையா இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்ச நாளைக்கு துவர்ப்பு ஆன பொருளை சாப்பிட்டுட்டு பார்த்துட்டீங்கன்னா அந்த பசி எடுக்காது. இந்த இனிப்பை பார்த்தா சாப்பிடணும்னு தோணும் இல்லையா, அதெல்லாம் கூட இல்லாம இந்த துவர்ப்பு பொருள், வாழைப்பூ ஜூஸ், வாழைப்பூ வடை, சுண்டக்காய் ஜீரகம் சேர்த்து சாப்பிட சொல்லியிருக்கேன் இல்லையா, அது மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப ஃபேட் லிவரை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த ஃபேட் லிவரை நம்ம லிவரை கிளியர் பண்ணி நச்சுத்தன்மை கொழுப்பெல்லாம் கரைச்சிட்டோம் அப்படின்னா எல்லா உறுப்புகளும் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் ஆயிடும். அந்த லிவரை சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நம்ம கழிவு நீக்கும் புள்ளிகள் சொல்லியிருக்கோம், கழிவு நீக்கக்கூடிய அந்த உங்களுக்கு ராஜபேதி மாத்திரைங்கிறத பார்க்க சொல்லியிருக்கோம், அதெல்லாம் பார்த்து சாப்பிட சொல்லியிருக்கோம். அந்த பூச்சிகள்லாம் வராம இருக்கிறதுக்கு
அந்த கொக்கி புழு, அந்த நாடா புழு அதெல்லாம் இருக்கும். பரங்கிப்பட்டை சூரணம் அதை சாப்பிடணும்னு சொல்லியிருக்கோம். இன்னும் சொல்ல போனா மல்லி ஜூஸை ஒரு 21 நாட்கள் நம்ம எடுத்துக்க சொல்லியிருக்கோம். காலையில ஆனா சுண்டைக்காய் அந்த ஜீரக பொடி சாதம் சாப்பிட சொல்லியிருக்கோம். முடிஞ்சதுன்னா நீங்க வந்து நைட்ல கடுக்காய் பொடி எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். நிறைய விஷயங்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள்ல இருந்து, வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருள்கள்ல இருந்து நம்ம சாப்பிட்றதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப திரும்பவும் நான் என்ன சொல்றேன்னா, லிவரை நல்லா நச்சு போகிறதுக்கு முதல்ல ஒரு 15 நாளைக்கு உங்களுக்கு நீங்க கடுக்கா பொடி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கழிவு பூரா வெளியில போயிடும். அதுக்கப்புறம் அங்கங்க தேங்கி நிக்குதா அந்த ஃபேட் லிவரை சுத்தி இருக்கறனால உங்களுக்கு கால் பிளாடரும் லிவருக்கும் கால் பிளாடருக்கும் தொடர்பு. அதுல வந்து கால் பிளாடர் ஸ்டோன் வருது, வாந்தி வந்துகிட்டே இருக்கும். லிவர்ல ஏதாவது பிரச்சனை, கால் பிளாடர்ல பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு வாயு நிறைய ஆகும், நெஞ்சு எரிச்சல் வரும். நிறைய நொறுக்கு தீனியெல்லாம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம இயற்கையா நம்மளுக்கு பழங்கள் கிடைக்குது, சாலட் கிடைக்கலாம், ஒரு கீரை சூப் மாதிரி போட்டு குடிக்கலாம், கீரை பண்ணிக்கலாம், ஒரு நல்ல சத்துள்ள தானியங்கள் எதையாவது ஊற வச்சு சாப்பிடலாம். அது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். அந்த உங்களால பசி தாங்க முடியலன்னு எதையாவது நொறுக்கு தீனி திங்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி ஐட்டங்கள் நீங்க சேர்த்துக்கலாம். அப்ப இந்த லிவர்ல கொழுப்பை நம்மளுடைய உடல்ல தங்கியிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை போக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து புதினா மல்லித்தலை தான். புதினாவும் மல்லி ஒரு 2-3 ஒரு இது வந்து கருவேப்பிலை கூட நீங்க போட்டுக்கலாம். இந்த லிவர்னால தான் நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது. இந்த ஜூஸை நீங்க எடுக்க எடுக்க பாத்தீங்கன்னா உங்களுடைய பொடுகு தொல்லை போகும், முடியெல்லாம் கூட நல்லா வளரும், நல்ல ஒரு அழகு மிளிரும். நீங்க அந்த கேரட் ஜூஸும் எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த புதினா மின்ட் ஜூஸும் நீங்க மல்லித்தலையும் புதினா கொஞ்சம் 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 உப்பு போட்டு கூட நீங்க குடிச்சுக்கலாம். வெறும்னா குடிக்க முடியல அப்படின்னா ஒரு டம்ளர் ஒருத்தவங்களுக்குன்னு வச்சு குடிக்கலாம். அதை குடிக்க போகும்போது குடிச்சுட்டே இருங்க. ஒரு 48 நாளைக்கு பாருங்களேன், உங்களுடைய சுருக்கங்கள், உங்களுடைய முகமே ஒரு பொலிவா இருக்கும். ஒரு 11 மணிக்கு காலையில எந்திரிச்சு இந்த புதினா ஜூஸ் குடிச்சிட்டீங்கன்னா 11 மணிக்கு கேரட் ஜூஸ், 1 மணி 1:30க்கெல்லாம் சாப்பாடு. ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், உங்களுக்காக ஒரு சுண்டல், ஒரு கீரை, ஒரு நாளைக்கு ஒரு காய், ஒரு சுண்டல், அந்த மாதிரி கீரையும் உங்களுக்கு உடம்புல சேரணும், சுண்டலும் சேரணும். ஏன்னா இந்த நட்ஸ் எல்லாம் போக போக இருந்தாதான் நல்ல கொழுப்புக்கும் வேணும் இல்லையா, நம்மளுக்கு கெட்ட கொழுப்பெல்லாம் நீக்கிறோம் அப்படிங்கும்போது நல்ல கொழுப்புக்கு வேணும் இல்லையா. அப்ப இந்த தானியங்கள், இந்த பயிர் வகைகள், இல்லைன்னா உங்களுக்கு பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, வால்நட்டு, அத்திப்பழம், பேரிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தி, ஒரு நாளைக்கு வாரத்துல ஒரு 2 நாள் ஸ்மூத்தி மாதிரி அரைச்சி வாழைப்பழத்தை போட்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நீங்களும் டயர்டா இடக்கூடாது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றோன்னு நிறைய லேடிஸ் என்ன பண்றாங்க, முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னா அவங்க சாப்பிட்ற பொருள் இல்லை, கண்ணாப்புனா இருக்கிறது மிச்சம் மீதி எல்லாத்தையும் சாப்பிட்டு உடம்பு குண்டா போய் கால் வலி, உங்களோட வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியாம மூட்டு வலி, கால் பாதம் கணுக்கால் வலி, கெண்டைக்கால் வலி, சதை பிடிப்பு, தசை பிடிப்புன்னு மாத்தி 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 ஏதோ ஒரு 40 வயசுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்மளுடைய உறுப்புகள் எல்லாமே 2 மணி நேரம் வேலை செய்யுது. அதை போட்டு நம்ம ரொம்ப கண்ணாபண்ணான்னு தீனியை தின்னுகிட்டே இருக்கிறோம், நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கோம். 11 மணிக்கு மேல நைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டல் கூட அவ்வளோ திறந்துருக்கு, விடிய விடிய இருக்கும் போல இருக்கு. நான்வெஜ் இருக்கு, எல்லாமே இருக்கு, அது மாதிரி இருக்கு. அப்ப இந்த கண்களுடைய இத்தனை தன்மைகளுக்கும் வரக்கூடிய காரணம் எங்க இருக்குன்னா லிவர்ல தான் இருக்கு. அதனாலதான் இந்த கண் பயிற்சி, கண் மூலமா அந்த லிவர் வந்து குளிரூட்டப்படுகிறது. அந்த சூடு குறையறதுனால நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எங்க ஆரம்பிக்குதோ அங்க உடனே நம்ம பிரச்சனைய தீர்த்துக்கிறோம். அப்ப லிவருக்கு உண்டான பாயிண்ட் கால் கட்டை விரல்ல அந்த ரேகை மாதிரி இருக்கிறதுல நடு புள்ளி, இந்த பக்கம் இந்த விரலுடைய நுனி, இந்த பக்கம் இந்த விரல் அந்த நகை கண்ணு அந்த கீழே பாத்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிற மாதிரி பண்ணிக்கணும். அந்த விரல்ல பாத்தீங்கன்னா இப்படி கால் விரல் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நடுவுல இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். லிவருடைய முதல் பாயிண்ட் அந்த அந்த கால் கட்டை விரல்லேருந்து மேல வரைக்கும் ஆரம்பிச்சிங்கன்னா அது போகக்கூடிய அந்த வழி அதுதான். அதுலேருந்து நேரா நூல் பிடிச்ச மாதிரி ஒரு சுண்ணு ஒரு சுண்ணு ஒரு சுண்ணா வந்தீங்கன்னா லிவர் 1, அந்த மூட்டு மாதிரி இருக்கும், அது முன்னாடி 1 பின்னாடி 1, லிவர் 2, லிவர் 3, லிவர் 4. அந்த காலை இப்படி நம்ம பெண்ட் பண்ணி இப்படி பண்ணும் போது ஒரு இடத்துல பள்ளம் வரும். அந்த பள்ளத்திலேருந்து நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா முழங்கால் மடிப்பு ரேகை கிட்ட அதுக்கு கொஞ்சம் மேல ஒரு அரை சுண்ணு அந்த இடத்துல லிவர் 8ன்னு இருக்கும் ஒரு பாயிண்ட், அது வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம்.
அதனாலதான் சொல்றேன், கால் விரலா இருக்கட்டும், கை விரலா இருக்கட்டும், விரல்ல இருந்து ஆரம்பிச்சு முழங்கை மடிப்பு ரேகை, கால் விரல்ல இருந்து ஆரம்பிச்சு முழங்கால் மடிப்பு ரேகை வரைக்கும் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு இடத்துலயும். ஏன்னா உங்களுக்கே தெரியாம ஏதோ ஒரு இடத்துல கால்ல வரக்கூடிய ஆர்கனை, அவங்களோட சக்தி ஓட்ட பாதையை நம்ம தூண்டி விடுறோம். தூண்டி விடுறது மூலமா அந்த இடத்துல சோர்ந்தாப்புல கிடக்கிறத தட்டி விட்டு எழுப்பி விட்டோம்னா அவங்க ஓடி அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த போன வாரத்தோடைய கண்ணை பத்தியான விஷயங்கள், கண்ணு சம்பந்தப்பட்ட அந்த முத்திரைகள் நீங்க பண்ணும்போது, அந்த கண்ணு அப்படின்னா இந்த 2 விரல் கிட்ட நடு பள்ளத்துல கண்ணுல என்ன, கண்ணு சிவந்து போச்சா, கண்ணு எரியுதா, கண்லேயும் தண்ணி வருதா, நீங்க இந்த இடத்துல மட்டும் பாயிண்ட ப்ரெஷர் கொடுக்கறது மூலமா உங்களுக்கு இந்த கண்ணுக்கு உண்டான பாயிண்ட உங்களுக்கு சரியா இருக்கும். இப்ப காது அப்படின்னு வருவோம். கண்ணுக்கு பார்த்துட்டோம். இந்த கண், காது, மூக்கு இத பத்தி சொல்லும் போதெல்லாம் திரும்பவும் நம்ம இன்னும் 2-3 கிளாஸ் வரும்போது டெய்லியுமே அந்த கண்ணுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு தான், காதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு தான் அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். இப்ப காதுக்கு வரும். காது அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம காதுக்கும் உள் உறுப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட தொடர்புடையதுன்னா கிட்னி. காதை பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு எது ஞாபகம் வரும்னா கிட்னி. காது என்னென்னலாம் பிரச்சனை வருது, காதுக்குள்ளார என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு. சில பேருக்கு எப்ப பார்த்தாலும் காது வலி, காதுல யாரோ ஒருத்தர் பேசுற மாதிரி ஒரு சவுண்டு, இல்லைன்னா டிக்கு டிக்கு டிக்குன்னு சவுண்டு, காது இரைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு காதுல சவுண்டு, வண்டு ரீங்காரம் விடுற மாதிரி சவுண்டு கேக்குது, டபக்கு டபக்குன்னு சவுண்டு கேக்குது, வாயு ஏதோ புகுந்த மாதிரி எல்லாம் ஒரு சவுண்டு கேக்குது. சில பேருக்கு காதுல இருந்து சீல் வடியுது. ஏன் அப்படின்னா அந்த காது, இதுவும் அதேதான் நான் சொல்றேன், மண்டை சூடு, மூளை சூடு, உடல் சூடு. அந்த சூடு, அந்த சளி, உடம்பு சளி, யாருக்கெல்லாம் நெஞ்சு சளி கட்டிக்கிட்டு நெஞ்சு சளி வரும்போதெல்லாம், இந்த குழந்தைங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காது வலி வரும். காது வலி வரும். அப்ப நம்ம டிராவல் பண்றோம், டெய்லி தலை குளிக்கிறோம். இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த தலை குளிக்கும் போது இந்த ஷாம்பு போட்ட நுரைகள், அழுக்குகள் டெய்லியுமே ஒரு அழுக்கு மாதிரி போய் காதை கேட்கவே மாட்டேங்குது. இப்ப இருக்கிற பிரச்சனை, பசங்கள்ல இருந்து வெளியில ஐடி ஃபீல்டுல இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் என்ன பண்றாங்க, காதுல ஹெட்போன் மாட்டிட்டு பாட்டு கேட்குது. பசங்கள்லாம் பாட்டு கேட்கறாங்க, டம்மு டம்முன்னு அவ்வளவு அலற சத்தம். இது பண்ணும் போதெல்லாம் காதுல இப்ப பெருசா ஒரு இதை மாட்டிக்கிட்டு அவங்க வாக்கிங் போகும்போது கூட, இன்னைக்கு ஜென்ஸுங்க பாத்தீங்கன்னா வாக்கிங் போக கூட காதுல ஹெட்போன் சொருகிட்டு பண்றாங்க. அத்தனை பேருக்கும் இந்த காது பிரச்சனை வரும். காது கேட்காத திறன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். காதே கேட்காது. அவங்களுக்கு அந்த காது கேட்காததுனால கோபம் வரும், டென்ஷன் ஆவாங்க. அவங்களுக்கு காது கேட்காதனால நம்ம கிட்ட பேசும்போது அது சத்தமா பேசுவாங்க, திட்டுற மாதிரியே ஹார்ஷா பேசுவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். அவங்க கிட்ட காதுல அவங்களுக்கு பிரச்சனைனா நம்ம கிட்ட அந்த எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. காது வலிங்கிறது பொறுக்க முடியாத வலி. இந்த பல்லு வலி, காது வலி, தலைவலி இதெல்லாம் பொறுக்கவே முடியாது. அப்ப எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு வலி அப்படின்னு வரும்போது ஒன்னா என்ன சொல்லுது, நான் ஏற்கனவே பாதிச்சுட்டு இருக்கேன், நீ என்னை போட்டு ஏதாவது பண்ணிட்டே இருக்காத, உனக்கு நான் எச்சரிக்கை பண்ணிட்டே இருக்குங்குது. வலி கொடுத்து எச்சரிக்கை பண்றேன், எனக்கு உள் உறுப்புல ஏதோ ஒண்ணு பாதிப்பாயிருக்கு, இல்ல என்னை சுத்தி ஏதோ தேக்கங்கள் இருக்கு, எனக்கு வரக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வரல அப்படின்னு எதையாவது ஒண்ணு நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுது நம்ம உடம்பு. நம்ம அதை நல்லா கரெக்டா அதை கேட்ச் பண்ணி எதனாலன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை வேரோட கிள்ளி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த பிரச்சனையில இருந்து நம்ம தீர்வு எடுத்துக்கலாம். அப்ப ஏன் இந்த மாதிரி காதுல வருது? நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபிளைட்ல போறோம், நாங்க ஒரு மீட்டிங் போறோம், நாங்க ஒரு பிசினஸ் விஷயமா போறோம், அந்த ஃபிளைட்ல போகும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடும், காதுங்க ஒண்ணுமே கேட்க முடியாது போயிடும். சில பேருக்கு மலை மீது ஹில் ஸ்டேஷன் போகும்போது பாத்தீங்கன்னா காது அடைச்சிடும், காதுக்குள்ளார பஞ்சு வச்சுட்டு போங்கம்பாங்க. அவங்கெல்லாம் சாதாரணமாவே இந்த அப்படி அப்படி பண்ணினோம், அந்த வாய் அப்படி அப்படி பண்ணினோம்னாலே இந்த காது இந்த அடைப்பு இருக்கிறது சரியா போயிடும். காது அடைப்பு இருக்குது சரியா போயிடும். காதுல பாத்தீங்கன்னா வலி இருக்கு, அழுக்கு இருக்கு. இன்னைக்கு டாக்டர்ஸ் எல்லாம் இப்ப இஎன்டி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க அந்த மருந்தெல்லாம் ஊத்தி அந்த அழுக்கெல்லாம் எடுத்து விடுறாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் போய் அதை நோண்டி விட்டு அதை புண்ணாக்கி அதை அரிப்பு அத மாதிரிலாம் பண்ணும்போது இயற்கையா ஏதாவது இருக்கா? இந்த காது இரைச்சல் போகுமா? இந்த காதுல சவுண்டு கேக்குதா? எதனால இந்த பிரச்சனைகள் நம்ம எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ கொஞ்சம் விலாவரியா பார்ப்போம்.
இந்த தலை குளிக்கும் போதெல்லாம் குழந்தைங்களுக்கு கூட காதுல வந்து அந்த காலத்துல காதுல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா காதுக்குள்ளார எண்ணெய் ஊத்துவாங்க. இப்ப எண்ணெய்கள்லாம் கிளியரா உண்மையா வருதா, அது வந்து என்னெல்லாம் கலப்படம் பண்றாங்கங்கிறது தெரியல. எண்ணெய் ஊத்தாதீங்கங்கிறாங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்கங்கிறாங்க. எண்ணெய் தேய்ச்சே குளிக்கலைன்னா உடல் சூடு எப்படி நம்மளுக்கு வந்து சரியாகும்? நல்லா இன்னைக்கு செக்குல ஆட்டின எண்ணெய்கள் தான் இன்னைக்கு நிறைய வந்து மார்க்கெட்ல கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த எண்ணெய் அந்த காலத்துல கிராமத்துல பாத்தீங்கன்னா அந்த கண்ணுல எண்ணெயை கட்டி விடுவாங்க. நாலாமே நான் நிறைய கட்டின்னு இருந்திருக்கேன். காதுல எண்ணெய் வந்து ஊத்தி இப்படி 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 பண்ணி விடுவாங்க. அந்த காதை அப்படி இப்படி ஆட்டி விடுவாங்க. அப்ப நம்ம காது வலியா இருக்கும்போது நீங்க நல்லெண்ணெய் எல்லாம் ஊத்தவே வேண்டாம். சில பேர் இந்த வாயு மாதிரி இருக்குன்னு பூண்டெல்லாம் அதுக்குள்ளார வச்சுப்பாங்க. நம்மளுக்கு வந்து அந்த ஏதாவது ஒண்ணு உள்ளார பெட்டினா என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த காது குளிக்கும் போது அந்த நுரைகள் படும்போது, சோப்பு படும்போது, வெளியில பஸ்ல டிராவல் பண்ணும்போது வெளியில இருக்கிற காத்து கிருமிகள் எல்லாம் உள்ளார போய் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கு. இதை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம்? நான் இதேதான் ஆலிவ் ஆயில். நம்ம வீட்டுல ஆலிவ் ஆயில் இல்லாம இருக்கவே கூடாது. ஒரு குழந்தைங்களா இருந்தா 2 சொட்டு ஆலிவ் ஆயில விட்டுருங்க. அந்த காது வலி தீர்ந்து அந்த குழந்தை வந்து இப்படியே இந்த இடத்துல தடவி விட்டீங்கன்னா நல்லா தூங்கி போயிடும். சின்ன குழந்தைங்க காது வலியில தான் அழறதா, சளி பிடிச்சா கண்டிப்பா குழந்தைங்களுக்கு காது வலி வரும். இருமல் சளி அப்படின்னு இருந்தா அந்த குழந்தைக்கு என்ன வரும்? காது வலி கண்டிப்பா வரும். நீங்க ஜென்டாமைசின் ஐ இயர் டிராப்ஸ் இருக்கும், அதெல்லாமே டாக்டர் ஊத்த சொல்லுவாங்க, ஊத்துங்க. அப்படியும் உங்களுக்கு நிக்கலைன்னா தயவு செஞ்சு 2 சொட்டு குழந்தைங்களா இருந்தா 2 சொட்டு, பெரியவங்களா இருந்தா 5 சொட்டு ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில ஊத்திட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. எண்ணெயை ஊத்திட்டு எப்போதுமே விட்டுறக்கூடாது. நம்மளுடைய பட்ஸ் நல்ல அழகா நல்ல கம்பெனி ஸ்டாண்டர்ட் கம்பெனி அந்த பட்ஸ் மாதிரி இல்ல வீட்டுல வந்து நீங்க வந்து அந்த மெலிஸ் துணியில வச்சுட்டு அந்த காதுல இருக்கிறத மெதுவா ஊக்கோ இந்த பின்னோ இதெல்லாம் போட்டு காதை தயவு செஞ்சு நோண்டாதீங்க. அந்த பட்ஸ் வச்சு கிளீன் பண்ணினீங்கன்னா மெதுவா அந்த இடத்த உள்ளார குத்திடக்கூடாது. மெதுவா அந்த ஆலிவ் ஆயில ஊத்திட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு அந்த ஆயிலோட பாத்தீங்கன்னா அந்த அழுக்கு பூரா வரும். டெய்லியுமே நீங்க வந்து அந்த காதுல இருக்கிற அழுக்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விட்டுணும். எப்ப பார்த்தாலும் பண்றேன்னு அந்த காது குறும்ப வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காம இதை மட்டும் பண்ணினீங்கன்னா அந்த காது வலி இல்லாம இருக்கும். சரிங்க, காது வலிக்கு இந்த ஆலிவ் ஆயில் ஊத்த சொன்னீங்க. காது வலி வந்தா நம்மளுக்கு காது வலி இத பாருங்க, கட்டை விரல் தான் நம்ம இந்த கட்டை விரலை நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் வச்சுக்கணும். கட்டை விரல்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த சுண்டு விரல் வரைக்கும் நம்ம உடம்பு கட்டை விரல் இப்பதான் இதான் தலை. அப்ப இந்த கட்டை விரல்ல 2 பக்கம் தானே காது, தலை இப்படி இருக்கு 2 சைடு தானே காது. இந்த 2 சைடையும் இப்படி பிடிச்சு விடணும். கட்டை விரல் இப்படி இருக்கு இல்லையா, இந்த 2 சைடு பக்கமும் நல்லா அழுத்தி விடணும். காது வலிக்கு நல்ல ப்ரெஷர் கொடுக்கணும். ஏன்னா இதுதான் தலைன்னு சொல்லியிருக்கோம். இந்த 2 ஓரமும் இப்படி பண்ணினீங்கன்னா அந்த காது வலி காது கிட்ட ப்ரெஷர் கொடுக்குறோம். இதுதான் நம்ம உடம்பு. கட்டை விரல் ஆரம்பிச்சு வயிறு அப்படியே மார்பு அப்படி சாரி தொண்டை நம்ம உடம்பு அப்படியே நீங்க அப்படியே அப்படியே கொண்டு வந்துருங்க. கண்ணு காது மூக்கு வாய் அப்படியே கழுத்து எல்லாமா வந்து இந்த சுண்டு விரல்ல முடியறது தான் காலோட முடியுது. அப்ப இந்த தலையில ஆரம்பிச்சு கால் வரைக்கும். அப்ப இந்த உடம்புல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கழுத்து வலி தலை வலி அப்படின்னா இந்த கட்டை விரல்ல ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே வந்துடலாம். நம்ம ப்ரெஷர் இப்படி கொடுக்க 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 இந்த சுண்டு விரல் பூரா பெயின் கில்லர்னு சொல்லுவோம் நாங்க. எந்த இடத்துல உச்சாந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் எனக்கு வலி இருந்துட்டே இருக்கு, நம்ம ஒரு மாத்திரை போடுறோம் இல்லையா, பெயின் கில்லர் மாத்திரை, நீங்க மாத்திரையே போடாம சுண்டு விரலை பிடிச்சி 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 அமுக்கிட்டே இருங்க. இந்த சுண்டு விரல்ல பிடிச்சி அமுக்கினாலே என்ன தலைவலியா இருக்கட்டும், கண்ணு வலியா இருக்கட்டும், காது வலியா இருக்கட்டும், மூக்கு உங்களுக்கு வாய் தாடையெல்லாம் வலிக்குதும்பாங்க, அந்த வலி எல்லா வலிக்கும் ஒரு பெயின் கில்லர் போடணும் அப்படின்னா மாத்திரை போடாம இந்த சுண்டு விரலை மட்டும் நீங்க இப்படி விரலை ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். நல்ல வலியெல்லாம் உங்களுக்கு குறையறத நீங்க நல்லா ஒரு 5 நிமிஷம் சும்மா இருக்கும் போதெல்லாம் நீங்க எல்லா விரலையும் நான் ப்ரெஸ் பண்ணி விடுன்னு சொல்வேன். நான் சும்மா இருக்கும் போதெல்லாம் ஒரு சீரியல் பார்க்க உட்காடுறீங்க, உட்காந்தே தான் இருக்கீங்க, உங்க விரலையும் நீங்க பிடிச்சி விடுங்க. உடம்பு வலிக்கு இந்த நடு விரலையும் சொல்லியிருக்கேன் நானு, இப்படி இழுத்து விடுங்க அப்படின்னு. ரொம்ப மடக்கி அதை உடச்சிடக்கூடாது. அதனால நீங்க பொறுமையா பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காது வலிக்கு இந்த நடு விரலை இப்படி மடக்கிக்கிறோம், இந்த ரேகை மேல வச்சுக்கிறோம்.
இந்த கட்டை விரலை இந்த நடுவிரல் மேல உட்கார வச்சிடணும். பாக்கி 3 விரலும் இப்படி நீட்டி எடுக்கும். நடுவிரல் அதை ரேகை மேல மடக்கி வைக்கிறோம். அது மேல இந்த கட்டை விரலை வச்சிருக்கோம். இது ஒரு முத்திரை, சூனிய முத்திரைன்னு பேரு. இது ஆகாயம் பூதம். இந்த நடுவிரல் ஆகாயம். இத போய் நம்ம நெருப்பு பூதத்தை வச்சு வைக்கிறோம் அப்படின்னா இது இந்த காது வலி, காது இறைச்சல், சவுண்டு கேட்கறதுக்கு, இந்த வலி இருக்கிறதுக்கு எல்லாமே இந்த முத்திரையில பண்ணி 2 நிமிஷத்துல இருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு காலையில, மதியம், ராத்திரின்னு நீங்க பண்ணிட்டே வாங்க. இந்த காது சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் சரி ஆயிடும். இந்த காது வலினால, இந்த காது இறைச்சினால நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தலை சுத்தம். நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா தலை சுத்தல் ஜாஸ்தியா வரும். நீங்க இதை பண்ணணும். பண்ணிட்டு அப்படின்னு நீங்க ஒரு அந்த அந்த ரீங்காரம் பாடிக்கிட்டே நல்லா இந்த மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க நல்லா கண் கூட பார்க்கலாம். அந்த காதுல இறைச்சல், யாரோ பேசுற மாதிரி, ஒரு சவுண்டு கேட்கற மாதிரி அப்படி பண்ணலாம். பண்ணிட்டு அப்படி இப்படியே ஆன் பண்றோமா, இந்த காது மடல், இந்த காது இந்த தோடோடைய அந்த பின்னாடி உள்ளது பார்த்தீங்க, தோடு போய் உட்கார இடம், இந்த திருகு போய் உட்கார இடம், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும். எல்லாரும் காதை தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படி கடக்குன்னு வாய் நீங்க அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல கடக்குன்னு ஒரு சவுண்ட் வரும், ஒரு குழி வரும். அந்த இடத்துல அந்த பாயிண்ட நம்ம மாட்டில் நல்லா சுத்தி விட்டோம்னா இந்த காது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு, நல்ல தீர்வு கிடைக்கும். ரெண்டாவது என்ன பண்றோம், காதுக்கும் நம்மளுடைய உள் உறுப்பு என்னன்னு பாக்குறோம், கிட்னி. கிட்னியோட தொடர்புடையது யூரினரி பிளாடர். கிட்னி நல்லபடியா செயல்படணும். கிட்னி டயாலிசிஸ் இருக்கிறவங்க, இது பண்றவங்க, நிறைய யூரியா கிரியாட்டின் இருக்கிறவங்க கிட்னி பாடம் படிக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், இடுப்புல பின்னாடி பக்கம் நம்மளுடைய கிட்னி இருக்கிற பக்கம் நல்ல இஞ்சிய நசுக்கி ஒரு வெந்நீர்ல போட்டு அதை ஒரு துணியில போட்டு நம்ம பின்னாடி குப்புறப்படுத்து, அந்த துணியை நம்ம இடுப்புல இருந்து அந்த கிட்னி வரைக்குமே, இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த இடம் இறங்குற வரைக்கும் ஒருத்தங்களை போட்டு போட்டு அந்த ஒத்தடம் கொடுங்க அப்படின்னு சொன்னாலே கிட்னி புதுப்பிக்கப்படும். கிட்னி புதுப்பிச்சுக்கும் தன்னையே. எல்லா உறுப்புகளுமே தன்னைய சரி பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் நம்ம இயற்கையில இருக்கு. ஆனா அதை நம்ம குட்டிச்சவரா ஆக்கி வச்சிருக்கோம். ஏன்? உணவு பழக்க முறைகள். கரெக்டா சாப்பிடக்கூடிய விஷயத்த நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம். நம்ம இயற்கைக்கு மாறாக எப்பெல்லாம் தூங்குறோமோ அப்ப தூங்குறது கிடையாது. பசிச்சு சாப்பிடணும். சாப்பிடும் போது வாயை மூடி உமிழ்நீரோட சேர்த்து சாப்பிடணும். தாகம் எடுத்தா தண்ணீர் குடிக்கணும். இந்த கீழாநெல்லி ஜூஸை குடிங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை எலுமிச்சம்பழத்தை 2 லிட்டர் தண்ணியில நாளா அதை கட் பண்ணி போட்டுட்டு ஒரு கை உப்பு போட்டுட்டு நல்லா 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணியை அதை குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உடல்ல இருக்கிற கழிவுகள்லாம் போயிடும். ஒரு 15 நாளைக்கு இல்லை ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அது மாதிரி செஞ்சு அந்த தண்ணியை குடிச்சிடணும். ஒரு 10 தடவை மோஷன் போயிட்டே இருக்கும். தண்ணியா, நம்ம குடிச்ச தண்ணி மாதிரியே தண்ணியா வர வரைக்கும். அதை நிக்கல அப்படின்னா டக்குன்னு புளிச்ச மோரை ஒரு டம்ளர் குடிச்சோம்னா, தயிரோ ஏதோ குடிச்சோம்னா டக்குன்னு அரஸ்டாகி நின்றுடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நிதானமா நல்ல பசி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தயிர் சாதமோ லைட் ஆகாரமா நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கழிவெல்லாம் போச்சுன்னா அப்படின்னா நல்லா உங்களுக்கு உடல் நல்லா உங்களுடைய இந்த இதெல்லாம் நீங்க பண்ணி பார்க்கும்போது உடல் எவ்வளவு லேசா இருக்கு. நம்ம தேவையில்லாத கொழுப்புகளா இருக்கு, இதெல்லாம் கரையறத கண்ணால பாப்பீங்க. அதே மாதிரி ஆலிவ் ஆயில், தேங்காய் எண்ணெய் கால் பாதத்துல உள்ளங்கால்ல தான் நம்மளுடைய கிட்னியோட ஆரம்ப பாயிண்ட் இருக்கு. உள்ளங்கால். அதுக்குதான் நான் சொல்வேன் மருதாணி வைங்க, கையிலையும் மருதாணி வைங்க. நம்மளுடைய கை நடுவுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய வயிறு பிரதானம் இருக்கு. நீங்க இந்த உள்ளங்கையில எல்லா இடத்துலயும் மருதாணி வைக்கும் போது அங்கங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா லிவர் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு உறுப்பு உங்களுக்கு அது ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்க காலில் தான் பண்ணணுமா, காலில் தான் நம்மளுடைய உறுப்புகள்லாம் லிவர் தான் இருக்குன்னா இங்கேயுமே லிவர்லாம் இருக்கு. அதனாலதான் கையை நான் உள்ளங்கையில எல்லாம் ப்ரெஷர் கொடுங்க அப்படின்னு சொல்றேன். நம்மளுடைய இருதயம் எங்க இருக்கு, நம்மளோட வயிறு எங்க இருக்கு, எல்லாமே இந்த கைக்குள்ள இருக்கு, கால்குள்ளாரியும் இருக்கு.
கை வந்து சுஜோக்குங்கிற முறையில இருக்கும், காலில் வந்து பாத சிகிச்சை ரிஃப்ளெக்ஸ் பண்ணி கொடுப்போம். நம்மளுடைய பின் முதுகு தண்டுவடத்தை நம்ம தொட முடியாதுன்னா நல்ல தாராளமா தொடலாம். என்னன்னா பாதம் இப்படி உங்களுக்கு மேல் பாதம் இருக்குங்களா, மேல் பாதத்தை பூரா அந்த கட்டை விரலோட வரும்போது எல்லாத்தையும் இப்படி இப்படி பண்ணினீங்கன்னா நம்மளுடைய முதுகெலும்பு அலைன்மெண்ட் L4 L5 டிஸ்க் கொலாப்ஸுங்கிறவங்க அந்த காலில் நல்லா இந்த மாதிரி பண்ணும்போது எண்ணெய் தடவி பண்ணும்போது நம்மளுடைய முதுகெலும்பு நல்லா இதாயிடும். எல்லாமே கையில இருக்கிறது தான் காலில் இருக்கும், காலில் இருக்கிறது முகத்துல இருக்கும், காதுல இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு உறுப்பை பத்தி படிக்கும்போது எவ்வளவு ஈஸியா நாங்களாம் பரவாயில்லையே, ஒவ்வொருனா தனித்தனியா பிடிப்போம். ஒவ்வொரு விரலும் ஒரு இது உடம்பு, இது தலையில இருந்து ஆரம்பிச்சு இது பாதம் வரைக்கும். இந்த விரல் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு உடம்பா இருக்கும். அப்படிலாம் ஒவ்வொரு விரல்லாம் ஒரு உடம்பா பார்த்து அதுக்குள்ளார கைக்குள்ளார கிட்னி எங்க இருக்கு, எங்க யூரினரி பிளாட் இருக்கு அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே போட்டு கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட திணிச்சோம்னா உங்களால அவ்வளவும் பண்ண முடியாது. உங்களுக்கு பெயின் கில்லரா உடனே சுண்டு விரல் ஞாபகம் வரணும். லேடிஸ் பாயிண்டா இந்த விரல் உங்களுக்கு கட்டை விரலும் ஆட்காட்டி விரலுக்கும் வயிற்று வலி, மென்சஸ் பீரியட் பெயின், என்ன வலியா இருந்தாலும் இடுப்புக்கு மேலே உள்ள எத்தனை வலியா இருந்தாலும் இந்த ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கணும். நல்ல ஒரு வலது பக்கமும் இடது பக்கமும் சுழட்டி அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும். எதுவுமே இல்லைங்க, நான் நல்லா தாங்க இருக்கேன் ஆரோக்கியமா, ஒண்ணுமே வேண்டாம், நீங்க 5 5 10 விரலையும் நீங்க ப்ரெஷர் கொடுங்க. காலில் இடுக்குல எல்லாம் எண்ணெயை தடவி விடுங்க. ஒவ்வொரு விரல் இடுக்குல எல்லாம் எண்ணெயை தடவி டெய்லி அந்த விரல் எல்லாம் பண்ணினீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன், வெரிகோஸ் வெயின் இதெல்லாம் வராம, இந்த புதினாவும் இந்த கொத்தமல்லி தலையும் நீங்க குடிக்க குடிக்க அந்த தொடைப்பகுதி இருக்கிற சதை, பிட்டத்துல இருக்கிற சதையெல்லாம் குறைஞ்சி வயிற்றை சுத்தி கொழுப்பு தடவி அப்படியே டயர் மாதிரி இருக்கும். லேடிஸுக்கு அத்தனை பேரும் தன்னுடைய உடம்ப கவனிச்சுக்காம 2 குழந்தைங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உடம்ப கவனிக்க மாட்டாங்க, சிசேரியனா இருக்கும், இடுப்பு பின்பக்கம்லாம் வலியா இருக்கும், சதை எப்படி விழுறதே தெரியல, நான் நல்லா தாங்க சாப்பிட்றேன், நல்லா சாப்பிடுவீங்க ஆனா டயத்துக்கு சாப்பிடுவீங்களா அப்படின்னு உங்களுடைய உணர்வு பழக்கத்தையும் உங்களுடைய அந்த கால நேரம், கரெக்டான சாப்பாடு உங்களுக்கு இது தேவையா தேவை இல்லையா, கண்டதையும் தின்னி நம்ம வந்து அந்த காலத்துல சொன்னாங்க நொறுங்கி தின்ற 100 வயதுன்னு. இன்னைக்கு டபக்கு டபக்கு டபக்குன்னு அள்ளி போடுறோம், ஒன்னா செல்ல பார்த்துட்டு சாப்பிட்றோம். அந்த எண்ணங்கள் அது ஒழுங்கான விஷயமா இருந்தா உள்ளார நம்மளுக்கு நல்ல சுரக்கிறதெல்லாம் சுரக்கும், நல்ல டைஜஷன் கொடுக்கும். ஆனா நம்ம எதை பத்தியுமே இல்லை, எதுவோ டென்ஷனே இல்லைன்னா யார்ட்டையாவது போன் பேசிக்கிட்டு அது மாதிரியே காலம் வேகமா ஓட 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 நம்ம உடலை கவனிச்சுக்காம தேவையான ஆரோக்கியமான உணவை எடுத்து கொள்ளாம நம்மளுக்கு அதே மாதிரி தண்ணி சத்து, தண்ணியே குடிக்கிறதுல, தண்ணி குடிச்சா வெளியில போறவங்களுக்கு அவங்களுக்கு லேடிஸா இருந்தா பயப்படுறாங்க, இன்னைக்கு யூரின் போயிடுவோம், எங்க போனாலும் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி இருக்கு வயசாக. அப்ப இந்த தண்ணி சத்து கம்மியா போகும்போது நரம்பெல்லாம் சுருட்டி பிடிச்சி இழுப்போம். சில பேருக்கு ராத்திரியில, நான் இன்னைக்கு ஒரு சின்ன பதிவு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், ராத்திரியில கெண்டைக்கால் எனக்கு கால் மரத்து போய் காலை பிடிச்சி இழுக்குது. உங்களுக்கு வலது காலா இருந்தா நீங்க இடது கையை தூக்கணும் மேல, உங்களுக்கு இடது காலா இருந்தா வலது கையை இப்படி தூக்கிடணும். அப்படி தூக்கிட்டு இந்த காலை இப்படி இப்படி பிடிச்சி பிடிச்சி இப்படி ஆட்டிட்டு நீங்க பண்ணினீங்கன்னா அந்த கால் பிடிச்சி இழுக்கிறது உடனே குறையும், உடனே குறையும். அந்த கெண்டைக்கால்கிட்ட எந்த இடத்துல சூற ஓடுற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல வலி, கெண்டைக்கால் வலி அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ப்ரெஷரை கொடுத்து காலை சுத்தி விடுங்க. அதே மாதிரி உட்பக்க மூட்டுல இருந்து ஒரு 3 சுண்ணு எடுத்து இந்த காலுக்கு உண்டான இம்யூனிட்டி பாயிண்ட் அது டெய்லியுமே கொடுங்க. எதுன்னே எனக்கு தெரியல மேடம், நீங்க சொன்ன போது புரிஞ்சுது, சொல்லாத போது எனக்கு மறந்து போயிடுது அப்படின்னா ஒண்ணுமே வேண்டாம். விரல்ல இருந்து முழங்கால் மடங்குற வரைக்கும் முழங்கால் உள்பக்கமா எடுக்கக்கூடியது, அந்த இடத்துல ஒரு அமுக்கு, அந்த ப்ரெஷர் கொடுக்கணும். எல்லாத்துலயுமே 21 முறை வலது பக்கமும் இடது பக்கமும் சொல்லட்டி ஒரு ப்ரெஷரை கொடுக்கணும். இப்ப இந்த காது இறைச்சல் சொன்ன இல்லையா, காது இந்த மண்டை ஓடு பக்கம் உங்களுக்கு அந்த தலைவலி காது வலி வரும்போது பாத்தீங்கன்னா இந்த காது மடலை மடிச்சுட்டு வரும்போது இந்த மண்டை ஓட்டோட சேர்ந்து இந்த இடத்துல புள்ளி வரும், இந்த பாயிண்டையும் சேர்த்து கொடுங்க. அதே மாதிரி நம்ம உள்ளங்கையில இந்த பள்ளம் வரும் இப்படி கையை மடக்கும் போது, அதே மாதிரி நம்மளுடைய பின்னாடியும் வரும் இந்த இடம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட் நல்லா மடக்கும் போது உள் பக்கமும் ஒரு குழி வரும், இந்த பின்னாடி பக்கமும் ஒரு குழி வரும். இந்த காது இறைச்சல், காது வலி, காதுல சீல் வடிதல் எல்லாமே இந்த பாயிண்ட். இது TW அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்.
அந்த ட்ரிபிள் வார்மரோட பாயிண்ட். ஏன்னா அந்த ட்ரிபிள் வார்மர் தான் இந்த 3 மண்டலத்தையும் இணைக்கிறது. எல்லாமே இயங்கி கொண்டிருக்கு 24 மணி நேரமும். எல்லாம் அந்த சுவாச மண்டலம், கழிவு மண்டலம், ஜீரண மண்டலம், அதுல வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த சூடு தான் ஆகும். இந்த சூட்டை குறைக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த மோதிர விரல் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, மோதிரம், இந்த சுண்டு விரலுக்கு முன்னாடி மோதிர விரல் சொல்றோம் இல்லையா, இது போய் உடலை சமநிலைப்படுத்தும் புள்ளி. மோதிரம் போய் எங்க உட்காருதோ அந்த இடத்துலதான் அந்த பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி அந்த மோதிரம் உட்கார்ந்த இடத்துல இந்த மூட்டு நல்ல தொட்டு பாருங்க. மோதிரத்துக்கு முன்னாடி ஒரு புள்ளி, பின்னாடி அந்த மூட்டை சுத்தியே மூட்டுக்கிட்ட மேல ஒண்ணு கீழே ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல இப்படி ப்ரெஷர் கொடுத்துட்டே இருங்க. இந்த ப்ரெஷர் மூட்டுக்கு மேல, மூட்டுக்கு கீழே, இந்த இடுக்கு பள்ளத்துல ஒண்ணு, இந்த மூட்டுக்கு மேல, மூட்டுக்கு பின்னாடி, மூட்டுக்கு முன்னாடி, மூட்டுக்கு பின்னாடி. இந்த பாயிண்ட் எல்லாம் கொடுக்கும்போது காது வலி, காது இறைச்சல். நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பிராணாயாமம் பண்ணும்போது மூச்சு பயிற்சி பண்ணுவீங்க. சில பேருக்கு ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை சொல்றதுக்கு பழக்கம் இருக்கிறவங்க சொல்லும் போது இந்த இம் மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அந்த காதுல இருக்கிற சவுண்டு உங்களுக்கு குறையும். சவுண்டு கேட்கும் இல்லையா, அதெல்லாம் குறையும். காது எப்ப பார்த்தாலும் இறைஞ்சிக்கிட்டே இருக்கு, யாரோ காது கிட்ட வந்து பேசுற மாதிரியே இருக்கு. இப்ப அவங்க வந்து போனு அட்டன் பண்ணுவாங்க, வெளியில டிவி ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குரல் கேட்கவே கேட்காது. இது மட்டும் தான் கேட்கற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க கண்ணு பார்த்துட்டு இருக்கோம், நாலா பக்கம் பார்க்கும், அவங்க பேசுறது கேட்கும். பட் அவங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். நம்ம போன் தானே பேசுறோம், அந்த இதெல்லாம் ஆஃப் பண்ணுங்க. ஃபேன் ரொம்ப ஓவரா சுத்துதான், அதை ஆஃப் பண்ணுவாங்க, இரிட்டேட் ஆவாங்க. அது மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். எனக்கு இல்லையே இருந்தாலும் நம்ம இல்லையே இனி வராம தடுக்கிறதுக்கும் இந்த பாயிண்டை நம்ம கொடுத்துக்கலாம். வந்துருச்சுங்கிறவங்களும் இந்த பாயிண்ட கொடுத்துக்கலாம். அப்ப ஆலிவ் ஆயில நீங்க பண்ணணும். அந்த பெரிய சின்னவங்களா இருந்தா 2 சொட்டு விட்டுட்டு இப்படி இந்த தாடைய அந்த காதோரமா பின்னாடியிலேருந்து அந்த குழந்தைக்கு இப்படி பண்ணி விட்டீங்கன்னா தூங்காம இருக்கும். ஏன்னா காது வலியில வந்துச்சுன்னா குழந்தைங்க தூங்காது, கத்திக்கிட்டே இருக்கும். உரம் விழுந்துருச்சு, காதை பிடிச்சு பாரும்பாங்க கிராமத்துல. வர 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 வரன்னு கத்தும். அப்ப தெரிஞ்சுப்படும் அவங்களுக்கு உரம் விழுந்துருச்சு அப்படின்னு. எல்லாமே வாயு தான். உடம்புல ஒவ்வொரு வாயு ஒவ்வொன்றும் பிடிச்சிக்கும். ஒருத்தவங்களுக்கு தோள்பட்டையில அப்படியே சுளுக்கு மாதிரி பிடிச்சிக்கும். எல்லாமே வாயு. ஏன்னா இந்த லிவர் வந்து சரியான பிரச்சனைய தீர்வா கொண்டு வரல, அது பிரச்சனை ஆக போகுது. பிரச்சனை ஆயிடுச்சு, கெட்ட கொழுப்பையும் நல்ல கொழுப்பையும் எனக்கு பிரிக்கிறதுக்கு சக்தி இல்லை அப்படின்னா கண்ணை பாதிக்கும். கண் சம்மந்தம் முகத்துல ஒவ்வொன்றும் தொடர்பு இருக்குங்கிறோம். அப்ப லிவர் வரும். லிவர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்ல இருந்து பண்ணா கிட்னில இருந்து திரும்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கால் பிளாடர், இந்த பக்கம் ஸ்பிளீன், திரும்பவும் பாத்தீங்கன்னா செரிமான கோளாறு கம்மியாகும், வாயு சேர்ந்துக்கும். அப்ப மெயினான அந்த லிவர் ராஜ உறுப்பை நம்ம கிளீன் பண்றது மூலமா, கிளீன் பண்ண என்னன்னு சொல்லியிருக்கோம், புதினா இலை ஒரு கைப்பிடி தான், ரொம்பலாம் பண்ணவே வேண்டாம். ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை, இஞ்சி போட்டுக்கோங்க, கொஞ்சம் இந்து பூ கிடைச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா நம்ம வீட்டுல இருக்கிற கல்லுப்பு, சால்ட் போடக்கூடாது. கல்லுப்பு போட்டு நல்லா மிக்சி ஜார்ல 2 டம்ளர் தண்ணி ஊத்துங்க. அப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்களேன், ஒரு டம்ளர். எவ்வளவு ஒரு அருமையா இஞ்சி புழிஞ்சு போடுறவங்க கொஞ்சம் எலுமிச்சை மரமும் புழிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அவங்களுக்கு சுகர் சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் ஏதோ கொஞ்சமா லைட்டா உப்பு சேர்த்துட்டு இதை சாப்பிடும் போது நல்ல ஒரு திக்கா குடிக்கணும் இல்ல, நல்லா நீர்க்கவே தண்ணி ஊற்றி வீட்டுல ஒரு 4-5 பேர் இருந்தாங்கன்னா நல்லா அந்த ஜூஸ் எடுத்து பாருங்க. எவ்வளவு ஒரு ஒரு அற்புதமான ஒரு பானம் தெரியுங்களா. அது இந்த வெயில் காலத்துக்கு இந்த பானங்கள்லாம் தண்ணியா குடிச்சா தேவலாம். இந்த மாதிரி குடிச்சு பாருங்க. வெறும் தண்ணியா குடிக்காம நீங்க இதை மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. சில பேர் என்ன தெரியுமா பண்ணாங்க, இதை கலந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு ஜில்லுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா குடிச்சாங்க. அது வேஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க புதினா ஜூஸ் எலுமிச்சம்பழம் போட்டு குடிங்க, அது தேவை உங்களுக்கு தேவையா இருந்தா. பட் இது வந்து காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிறது மூலமா தான் இந்த லிவருடைய கழிவுகள் கெட்ட கொழுப்பை நீக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட நீங்க ஒரு 6 மாசம் இதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன மேடம் நீங்க 6 மாசம்னா சொல்றீங்க, ஏதோ ஒரு 6 நாள்ல நீங்க அவ்வளோ நச்சு பொருளை இவ்வளோ வருஷமா சாப்பிட்டு உடம்ப கெடுத்து வச்சிருக்கீங்க. உடனே நாளை காலையில போகுமா? நம்ம வீட்டுல இருக்கிற பாத்ரூம்லயே போட்டு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு ஆசிட் போட்டு அந்த பாசம் அதை வாரம் டெய்லியோ ஏதோ சுரண்டி பண்ணிட்டே இருந்தாதான் அதுவுமே நீட்டா இருக்கும். ஒட்டடையே சேர்ந்துட்டே இருந்தா எடுத்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ அது 6 மாசமாவது அதை கம்ப்ளீட்டா போகணும் அப்படின்னா அது ரெகுலர் வரணும்னா நீங்க இதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இது உங்களுக்கு பழகி போயிடும்.
பழகி போகும்போது என்ன ஆகும், அது நம்ம வந்து நம்ம சாதாரண ஒரு இதுக்கு சர்பத்துக்கு இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகாம இது மாதிரி இயற்கை பொருள்களை நம்ம ஜூஸா எடுக்கும்போது நம்ம உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப அழகா நம்ம உடம்ப பத்திரமா வச்சுட்டு லிவர் நல்லா இருந்துட்டா எல்லா உறுப்புகளுமே நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 50 வயசு இருக்காங்களா, இன்னொரு 10 வயசு, இன்னொரு 15 வயசு, இன்னொரு 70 வயசு இருக்காங்களா, இன்னொரு 10 வருஷம். இந்த கேரட்டு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பீட்ரூட் ஜூஸ், இந்த மாதிரி கேரட் பீட்ரூட் ஆப்பிள் எடுத்துக்கலாங்க. சில இயற்கையாவே உங்களுக்கு சுகர்லாம் இல்லைன்னா வீட்டுல இருக்கிற குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே கொடுங்களேன். அம்மா இருக்கட்டும், மாமியாரா இருக்கட்டும், ஸ்மூதி அது மாதிரி குடிக்கிறேன். இப்பெல்லாம் 30 வயசு 40 வயசுக்காரங்களுக்கு தான் சுகரு எல்லாமே கண்ணாடி. 70 வயசு 80 வயசுக்காரங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க, ஆக்டிவா இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய உணவு முறைகள், உடற்பயிற்சி, மெயினான உடற்பயிற்சி. 6 மணி 7 மணிக்கெல்லாம் சூரிய ஒளி, அந்த சூரிய ஒளியே இன்னைக்கு பாக்குறதே இல்லையே. இன்னைக்கு இருக்கிற இளம் வயதினக்காரங்களாம் சூரிய ஒளியே பாக்குறதே இல்லை. ஏன்னா தூங்குறதே அவங்க லேட்டா தான் தூங்குறாங்க. அப்ப அவங்க லேட்டா தானே எந்திரிக்க முடியும். நம்ம 6 மணிக்கு எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு ஒரு 9 மணிங்கிறது ஒரு 10 மணிக்கு நம்ம வந்து படுத்துட்டோம். நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு கடிகாரம் போன வாரம் எழுதி வைக்க சொன்னேன் இல்லையா, 3 வாரம் முன்னாடி. அவங்க லிவரோட டைம் எல்லாம் தூங்காம முடிச்சிட்டு இருந்தா லிவர் எப்படி வேலை பார்க்கும்? அது எல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ், எல்லாம் அந்த ஐடி ஃபீல்டுல இருந்து ஒரே வாய இதெல்லாம் திறந்து சாப்பிடுறோமா நம்ம வயிற்றுக்கு கெடுதல், உடல் ஆரோக்கியத்துக்கு அவன் கெடுக்கிறதுக்கு தான் அந்த 70,000 1,00,000 சம்பளம். புரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியமா இருக்கணும். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்களை நம்பி இருக்கக்கூடிய மனைவி, மக்கள், அம்மா, அப்பா, தம்பி, எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ சுமைகள்லாம் இருக்கு. ஒரு சுகமான சுமைகளா இருக்கிறதுக்கு உங்களுடைய உடல்ல ஆரோக்கியமாக பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த அற்புத வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் குருவருள் ஆன்மீக மையத்திற்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் நன்றி.